ஹே காய்ஸ், ஃபைனலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 350 சிசியில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்குமே 10% ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10% ஆஃப் ஜிஎஸ்டி கம்மி பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் யமஹாவோட பைக்ஸுக்கு எல்லா மாடலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடும். 28% இருந்த ஜிஎஸ்டியை 18% மாற்றிருக்காங்க. எபோவ் 350 சிசி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 40% வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ யமஹாவோட பைக்ஸுக்கு என்ன பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த 10% ஆஃப் அந்த சேஞ்சஸில் நமக்கு புது பிரைஸ் என்ன, எவ்வளோ சேஞ்சஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு யமஹா அப்படின்னாலே கண்டிப்பாக R15 அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு இந்த R15 வந்து ரொம்பவே ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழைய மாடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓல்டு பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15க்கு 2,12,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸில் இருந்த R15 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,95,000 ரூபா எக்ஸோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் நமக்கு கிட்டத்தட்ட 17,500 ரூபா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஆஸ் அ பையருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ R15 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க, நியூ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டாக அந்த பைக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெர்ஷன் 4ல் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த நியூ ஜிஎஸ்டி ஸ்லாப்ல பார்த்தீங்க அப்படின்னா 17,500 ரூபா நம்ம R15 வெர்ஷன் 4ல மட்டும் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா MT15. ஸோ MT15 நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாடல். நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், காலேஜுக்கு போறவங்கல இருந்து நம்ம ஆஃபீஸ் போறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாடல். ஏன்னா இதுல R15 மாதிரியான அதாவது R15க்கு ஈக்குவலான ஒரு இன்ஜின் தான். நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி ஹேண்ட்லிங், மெனுவரபிலிட்டி, இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய MT15ல நமக்கு இப்போ பழைய ப்ரைஸ் பார்க்கலாம். பழைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,80,500 ரூபா எக்ஸோரூம் பிரைஸ் இருந்த மாடல் இப்போ நியூ பிரைஸா 1,65,500 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 15,000 ரூபா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டினால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது ஆஸ் அ பையரா நமக்கு வந்து 15,000 ரூபா பெனிஃபிட்ஸ் வந்து இந்த MT15 மாடலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாடலாக பார்த்தீங்கன்னா FZS FIயோட உங்களுக்கு ஹைபிரிட் மாடல். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய FZS ஹைபிரிட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக தான் இந்த ஹைபிரிட் மாடலை அதுவும் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பழைய மாடல் பிரைஸ் அதாவது பழைய பிரைஸ் ஓல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா வந்து நமக்கு FZS ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஹைபிரிட் மாடலில் வந்து 1,45,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ புது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,33,000 ரூபா புது ஜிஎஸ்டி பிரைஸ் வந்து யமஹாவோட FZS FI மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 ரூபா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கு. ஆஸ் அ யூசரா நமக்கு வந்து 12,000 ரூபா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த புது ஜிஎஸ்டினால 10% கம்மி பண்ணதுனால. அடுத்ததா இது வந்து நார்மல் FZX ஹைபிரிட் மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபா இருந்த இந்த மாடலுக்கு 1,37,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இதோட நியூ பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,49,000 ரூபா, கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா. புது பிரைஸ் 1,37,500 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,500 ரூபா பக்கம் நமக்கு வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஸ்கூட்டர்ஸுக்கு வரலாங்க. ஸோ ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் யோசிக்கிறது Aerox 155 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். யமஹாலேயே உங்களுக்கு மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த Aerox 155 இருக்கும். ஸோ அதில் எஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோங்கன்னா பழைய வெர்ஷனில் உங்களுக்கு அதாவது பழைய ப்ரைஸ் 1,54,000 ரூபா இருந்த எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,41,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் இப்போ யமஹாவோட இந்த Aerox 155 ஸ்கூட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே கிட்டத்தட்ட 13,000 ரூபா வரைக்கும் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். 13,000 ரூபா கம்மியாக இருக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்னால. பழைய ப்ரைஸ் 1,54,000 ரூபா, புது ப்ரைஸ் 1,41,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆஸ் அ பையரா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் 13,000 ரூபா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RZR அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டரோட பிரைஸ். RZR கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஸ்கூட்டர், எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட பழைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 94,000 ரூபா வந்து இருந்த இந்த பழைய ஸ்கூட்டரோட அதாவது இந்த ஸ்கூட்டரோட பழைய பிரைஸ் வந்து 94,000 ரூபா. புது பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 87,000 ரூபா வந்து உங்களுக்கு
புது பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,000 ரூபா வந்து இந்த ஒரு ஜிஎஸ்டி 10% குறைச்சதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேசினோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபேசினோ பைக்ஸ் வந்து பிடிக்கும். 1,02,000 ரூபா வந்து உங்களுக்கு பழைய உங்களுக்கு பிரைஸ் வந்து இருந்தது. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ 1,03,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஷோரூம் பிரைஸ்ல புது பிரைஸ் வெறும் 94,000 ரூபா தான் இதோட புது பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேசினோவோட பழைய பிரைஸ் 1,03,000 ரூபா, புது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 94,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 8,500 ரூபா வரைக்கும் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ யமஹாவோட எல்லா பைக்ஸுக்குமே நான் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க உங்களுக்கு புதுசா இப்போ நமக்கு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண 10% கம்மி பண்ண ஜிஎஸ்டி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 28% இருந்ததை இப்போ நமக்கு 10% கம்மி பண்ணி 18% உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அண்டர் 350 சிசியில் இருக்கக்கூடிய பைக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் யமஹாவோட நியூ ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.